அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிருப்போம் இருக்கு ஐயா. ஏரோப்ளேன் மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே நீயா? என்ன உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டி விட்டு போயிராத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி விடணும்னா உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கழுதைய காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்க நாய் வேலாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. இது அண்ணன் இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரியா போனாலும் அந்த கைப்புல அடுத்த வண்டியில ஏற மாட்டான்னு சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல. ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு வெள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துற, அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. சாரி. என்ன சாரி? போடுறா தம்பி பிரேக். இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டாதான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏய் ஏன்? ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். வேண்டாம் விட்டுரு. விடல என்னடா பண்ணுவேன்? அடி விட்டேன். இங்க நிக்கிறான கருவாய. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. காலையில இருந்து கைப்புள்ளைய காணோம். குழம்பு கொதிக்கும் போதே வாசனைய புடிச்சுக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணோம். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் சரியில்லை. ஆமா பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணன் குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல சத்தியமா ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். தேவையில்ல. என்ன என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? அட அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக 100 லோடு இறங்குதான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுரையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்ட போய் கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். ஏய் நீ கரெக்ட்டா அடிக்கல. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. சீக்கிரம்.
டேய் பசங்களா என்னடா ஆடுறீங்க? அத பாருங்க, கருப்பு வட்டத்துக்குள்ள இருக்க சகப்பு. அத இந்த பாலால குர்ரி பாத்து அடிக்கணும். அப்படியே அப்படி அடிச்சாங்க வின்னர். எங்க கொடுங்க, நான் ஒரு ஆடி பாக்குறேன். உன்னால முடியாதுமா. அட என்னண்ணே, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணல, அதுக்குள்ள முடியாதுன்றீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரி, பாட்டி ஆசைப்படுறது குர்ரா. ஓகே, இந்தா. இப்ப பாருங்க. யோ, மெதுவாடியா, பால் பறந்துரும். அண்ணன் ஆடி பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க அண்ணன் குறிய. யோ, பாலுங்க. எங்கேயோ போலு. கேட்டுட்டே இருக்கேன். பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? பாலுங்க. டேய், இப்ப அத டச் பண்ண முடியாத எடுத்து போயிடுச்சு. எங்க விழுந்தானே? எங்க பால் எடுத்து கொடு. நான் எடுக்க முடியாதுடா. எங்க கிட்ட எடுத்த? சொன்னா கேளுங்கடா. எங்க பால் வேணும் சொல்றேன்ல. இப்ப என்ன போ? பால் தானே வேணும்? ஆமா. வரேன். மச்சான், பாலோட வரல. உன் தலை இருக்காது. அண்ணா இப்ப வந்துறேன்னா, பாலோட வந்துறேன்னா. பந்து கொடு. என்கிட்ட பந்தல இல்ல, போயா. போய் சொல்லாத, பந்து விழுந்து நான் பார்த்தேன். கொடு. இது பாரு, என்கிட்ட வீணா சண்டைக்கு வர, என்கிட்ட பந்து இல்ல. சைங்களா எங்க போயிட்டாவா? சைங்களா அண்ணே இங்க வாங்க. நான் விளையாடும் போது பந்து அவங்க மேல பட்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏமா விளையாடும் போது பந்து மேல விழுந்து சகஜம்தான். அதுக்காக எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. பந்த கையில கொடு. இது பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பந்து எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா? எங்க விழுந்தது? அது வந்து கம் ஆன் கம் ஆன், சொல்லு எங்கன்னு சொல்லு. நீ போயா. என்ன சொல்லுத? போடா. பாத்தியா, ஊர் மேல போன மாரியாத்தா, என் மேல வந்து யாராத்தா கதையா இருக்கு. அண்ணன் பந்த கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணே. அட சுப்பரியப்பா, நானே சோசியம் பார்க்க வந்த இடத்துல பொண்டாட்டி கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து தேவையா? கைப்புலண்ணே, தேடும் போது கிடைக்க மாட்டீங்களே. கைப்புலண்ணே, நிறுத்தியா. நீ ஊரே கூட்டிட்டு வா போல இருக்கு. உனக்கு பந்து தானே வேணும், அப்புறமா தரையா. பந்து இல்லாம போனா அங்க ஒருத்தன் தலையை எடுத்துருவான். அத பந்த கொடு. என் கையெல்லாம் அழுக்கா இருக்கியா? ஏன் கை சுத்தமா இருக்கு? இது முதலே பண்ணிருக்கலாம்ல. அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அத வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம் யா, என் கலருக்கு 1 வருஷம், 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை, அவ எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். ஓய், நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீல, போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பசங்களா நில்லுங்க. இது என்ன? சாக்லேட். சூப்பர். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சாக்லேட் கொடுப்பேன். ஓகே. இது பேர் என்ன? வாட்ச். பிரமாதம். இந்தா. நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. இதுக்கு பேர் என்ன? இது கூட தெரியுதா? ஷர்ட். பின்னிட்ட. இந்தா போ. எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. வா. அங்க பார். அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? பெரிய சாக்லேட். அந்த அக்கா பேர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. டேய். ஓய், இந்த மாதிரி எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும்தான். ஏய், இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம். ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? எஸ். அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர், அந்த பொண்ணு பேர் என்ன? நீலவேணி.
பணத்தை கொடு டேய் பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுக்குடா பணம்? ஹலோ ஹலோ நான் என்னடா? டூப்ளிகேட் பேரு என்ன பிரதர்? சாரி பிரதர், கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஒரிஜினல் பேர் என்ன? மேட்ரை விட்டு ஒரிஜினல் பேரு அதாயா பல்டா